குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் லாஸ் ஆஃப் மோஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் மீன் பை இனர்ஷியா அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ இனர்ஷியானா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இது கண்டினியூவாக எப்படி இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். தன்னைத்தானே தன்னோட ஸ்டேட்டை வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா மாற்றிக்க முடியாது. இட் மீன்ஸ் இந்த பால் அதுவாகவே ரெஸ்ட்டில் இருந்து மோஷனுக்கு மாறாது, அதுவாகவே ரெஸ்ட்டில் இருந்து மூவ் ஆக முடியாது. அப்போ என்ன செஞ்சால் மூவ் ஆகும்? நாம் ஒரு எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா, இப்போ இந்த பிக்சரில் அந்த பிளேயர் வந்து தன்னோட ஹெட்டை வச்சு அந்த பாலை புல் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து புஷ் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இப்படி ஒன்று கொடுத்தா தான் அது என்ன செய்யும் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருந்து மோஷனுக்கு மாறும். இங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு பஸ் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. இது மூவ் ஆகணும் அப்படின்னா டிரைவர் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அவர் கொடுக்குற அந்த ஆக்சலரேஷன் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், அதன் மூலமாக தான் அது என்ன செய்யுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஸோ பஸ்ஸு தன்னைத்தானே என்ன செய்யாது, மூவ் ஆகாது. ரைட்? மூவ் ஆனால் தப்பு, அப்படி தானே? ஒரு பால் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆனாலோ அல்லது ஒரு பஸ் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆனாலோ அது வந்து தப்பு தான், இயற்கைக்கு புறம்பானது தான். அப்போ அது ஏன் மூவ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் போதும். இங்கே இருக்குது பாருங்கள், the inherent property of the body to resist any change of its state of rest or change of its uniform motion. ஸோ அதுக்கு ஒரு ரெசிஸ்ட் ப்ராப்பர்ட்டி உண்டு. ரெஸ்ட்டில் இருந்தால் அது அவ்வளோ ஈஸியாக மோஷனுக்கு வராது, மோஷனில் இருந்தால் அவ்வளோ ஈஸியாக அது ரெஸ்ட் பொசிஷனுக்கு என்ன செய்யாது, வராது. அன்லெஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு அப்பான் பை an external unbalanced force. ஒரு எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அது மேலே செயல்படாத வரைக்கும் அது தன்னுடைய நிலையில் தொடர்ந்து இருக்கும். ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்டில் தான் இருக்கும், மூவ் ஆகிட்டு இருந்தால் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் இனர்ஷியா. ஓகே, ஸோ இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 டைப்ஸ் என்னங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. அதில் ஆர்டர் படி எழுதிக்கோங்க. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், லாஸ்ட் ஒன்று தான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் வரும். தேங்க்யூ.